யார் அந்த திருமூலர்? அவர் யார் அப்படின்னு நான் சொல்றதை விட அவரே அவரை பத்தி திருமந்தத்துல சொல்லியிருக்காரு ஒரு பாடல். எப்படி சிவனுக்கு அடையாளம் கிடையாதோ, அடையாளம் பட்டதுன்னு அடையாளமா தான் நம்ம சிவலிங்க சுரூபத்தை நம்ம ஈசனா வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த சிவத்துள்ள அடங்குன இந்த சித்தநாதர்களுக்கும் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அந்த இடையனோட பேர் இடையர் குலத்தை சேர்ந்த ஒரு பேர் மூலன் அப்படின்னு புராணம் சொல்லுது. அப்படிப்பட்ட அவர் உடம்புக்குள்ள போய் இவரும் மூலன்ற பேர்லயே வாழ்ந்ததாகவும், அதுக்கப்புறம் எதிர்காலத்துல இவரை பத்தி தெரிஞ்சதுனால திருமூலர் அப்படின்னு மரியாதைக்குரிய பெயரா திருமூலர் அப்படின்னு ஆயிட்டதாகவும் புராண கதைகள் இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை. பக்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பரப்பணும், இறைவனை மக்களுக்கு புரிய வைக்கணும்னு துவங்கப்பட்ட முதல் மடமே திருமூலருடைய மடம் தான். பாம்பாட்டி சித்தர் ஒரு பாடல சொல்லுவார், கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவார். இறைவனை பார்த்தவங்க பேச மாட்டாங்க, பேசுறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. சுஜுராஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில திருமந்திரம் குறித்தும் திருமூலரை குறித்தும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். திரு வரதராஜ பெருமாள், மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள், ஜோதிடர் வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. இவர் திருமூலர் சார்ந்த நிறைய ஆய்வுகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. சந்தோஷம், இங்க வந்தது சந்தோஷம், மக்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். ஓகே, நன்றி. ஆனால் இப்போ என்னன்னா, திருமூலரை பற்றி நீங்கள் நிறையா தேடலில் இருக்கீங்க, ப்ளஸ் உங்களுடைய ஆசான் திருமூலர் அப்படின்னு சொல்லுவீங்க அடிக்கடிக்கு. ஸோ நம்ம இந்த திருமூலரை பற்றி, திருமந்திரத்தை பற்றியும் திருமூலரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. உண்மைதான். ஸோ யார் அந்த திருமூலர்? நிச்சயமா மக்களுக்கு திருமூலர் யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரை விட்டு விலக மாட்டாங்க. இன்னும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த தேன், நம்ம திருமந்திர பாடலில் ஒன்னே தேன் தான் சொல்லுவேன். அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அறிவுக்கும் நமக்கு நம்ம அறிவு பசியும் தீர்க்கக்கூடியதாகவும், நம்மளுடைய தேடல்களுக்கு தீனி போடுற விதமாகவும் தான் திருமந்திரத்தில் ஒவ்வொரு பாடல்களுமே இருக்கும். 3000 பாடல்கள் ஐயா ஏற்றினது. திருமந்திரம் திருமூலருடைய அடியாருக்கும் அடியேன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமையும் படுவேன். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவம் தெரிஞ்சனால நம்ம அவரை கொண்டாடுறேன். நான் அவர் யார் அப்படின்னு நான் சொல்றதை விட அவரே அவரை பத்தி திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு ஒரு பாடல். அது என்ன பாடல்னா, பாயிரம் பகுதியில் வரக்கூடிய ஒரு பாடல். ஓகே, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன். கவனிச்சிங்களா? அதாவது நந்தி அருள் பெற்று மூலாதாரத்தை பிடிச்சு, அந்த மூலாதாரத்தை பிடிச்சதுனால அவர் சதாசிவன் ஆறேன்றார். அதாவது சதாசிவ நிலையில இருந்து, இறை நிலையிலிருந்து தான் நமக்கு 3000 பாடல்களையும் நமக்கான வாழ்க்கை தத்துவங்களையும் உயிர் உடல் இயக்க தத்துவங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அது போக ஆகம விதிகள், வழிபாடு, பக்தி, தியானம், ஏனைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 3000 பாடல்களில் எப்போ கொடுத்தாருன்னா முழுமையான ஞானம், அதாவது சதாசிவ நிலையை அடைஞ்சு இறைநிலை அடைஞ்சு அங்கேருந்து தான் அவர் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு நான் பேசுகிறேன்னு நிறைய பேர் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் அவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம்னு நினச்சி பேசுகிறோம். அவர் எங்கேருந்து பேசுகிறார் அப்படின்னா, மெய்ஞானத்தில், அதாவது மிக உன்னதமான நிலை, அந்த இடத்துக்கு போனால் தான் பேசணும். நம்ம பாம்பாட்டி சித்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவார். அதாவது பார்த்தவங்க பேச மாட்டாங்க, பேசுகிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. யார? இறைவனா? பாம்பாட்டி சித்தர் இல்ல, இறைவனை பார்த்தவங்கள தானே? இறைவனை தான். இறைவனை பார்த்தவங்க பேச மாட்டாங்க, பேசுறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு. அப்ப அவர் எங்க பேசுறாருன்னா, தானே அந்த ஈசனோட ஈசனா கலந்து அங்க நின்று நமக்கான இதை கொடுத்துருக்கிறாரு. அப்ப அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஈசனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய வார்த்தைகள், சதாசிவனுடைய வார்த்தைகள். திரும்ப சொல்றாரு, நந்தியர்களாலே மெய் ஞானத்துள் நந்தினேன். மெய் ஞானம்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உயிர் இயக்க தத்துவம் மற்றும் இந்த அண்ட சராசர ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியம் சொல்றோம், இதெல்லாம் அடைஞ்சேன். நந்தியர்களாலே நான் இருந்தேனே. நம்மளை இயக்கக்கூடாது நந்தி. ஸோ அந்த நந்தியர்களால நான் இருந்தேன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இதை நம்ம எல்லாம் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, நந்தின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இவருக்கு குரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நந்தியன் என்பது அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, நந்தியன் அப்படின்றது அவர் சொல்ல ஒரு விஷயம், நன்மை செய்யக்கூடிய தீ, நல்லது செய்யக்கூடிய, நம்ம உயிர் வாழ்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த உயிர் வாழ்வுக்கு நமக்கு இயக்க சக்தியா இருக்கிறது நந்தி. அதனால அது வாகனம். ஏன்னா அது கதைகள்ல படிக்கும் சிவனுடைய இயக்கக்கூடிய சக்தி தான் நந்தி. அதனால சிவன் தான் சிவன், சிவனோட வாகனம் நந்தி.
இல்ல கதைகள்ல படிக்கும்போது கூட ம். நந்தியுடைய சீடர், ஆமா 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 திருமூலர் ஆமா அப்படிதான் ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். இது நீங்க சொல்றது வந்து இது எனக்கு புதுசா இருக்கு. மத்தவங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உண்மைதான் எனக்கு உண்மைதான். புதுசா இருக்கு. நந்திய தான் அது நந்தி. ஆமா அப்ப நந்தின்ற இவர சொல்லிடுறாங்க. கண்டிப்பா. குருவ. அதாவது தமிழ்ல வந்து ஒரு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தையும் பிரிச்சா பொருள் தரும். ஓகே. பிரிச்சு பொருள் தரலைன்னா தமிழ் வார்த்தையே கிடையாது. சரி. அப்படி பார்க்கும்போது தான் ம். நந்தின்னு எதுக்கு நந்திக்கு பேர் வந்துச்சு? ஓகே. அப்புறம் நந்தியை ஏன் காளமாடா உருவப்படுத்தாங்க? இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே. தத்துவ காரணங்கள் இருக்கு. ம். ம். புராண காரணங்கள் இருக்கு. ஓகே. நம்முடைய மார்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, புராணங்கள் தான் பிரதானமா பேசப்படுது. ம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையானது, ஓகே. கேட்கறதுக்கு சுவையா இருக்கும். ம். அதாவது ஒரு கதையா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும், ம். அப்படியே என்னவோ அப்படியே நேரடியாக அதை எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு. இருக்கு. ஒரு விஷயத்த அழகு கூட்டி கதை பொட்டு வச்சு பூ வச்சு காட்டுறதுக்கும் நார்மலா காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ம். ஸோ அதுதான் தத்துவங்களுக்கும் புராணங்களுக்கும் ஒரு வித்தியாசம். இப்போ சித்தநாதர்கள் கொடுத்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே தத்துவம். மெய்யியல் நூல்கள் எல்லாமே தத்துவ நூல்கள். ம். இந்த தத்துவத்தை தான் வந்து புராண கதைகளா நமக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு நம்மளை வசீகரிக்கக்கூடிய விதமா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த புராணத்துக்கும் தத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் பேசுறது தத்துவம். திருமூலர் என்ன சொன்னார், அவர் யார் அப்படின்னு நேரே எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தத்துவங்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் தத்துவமாக தான் அப்படி நேரடியாகவே தான் நான் சொல்கிற ஆள் நான். ஆனால் இவங்க சொன்ன தத்துவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணி அதை வந்து கதையாக மாற்றி சொல்கிறது வந்து புராணம். ஸோ புராணத்துக்கும் தத்துவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு இடத்துல வந்து தன்னை பற்றி சொல்லிட்டாருங்க. நான் யாரு, நான் சதாசிவன். சதாசிவன் நிலையிலேருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கேன், படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து திருமந்திரம் படித்தா என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. ஓகே. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யணும், இதை செய்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் நம்ம கேட்போம்ல. ஆமாம். அதை அவர் கேட்டு அவரே கேள்வியாக கேட்டுட்டு பதில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், நான் பெற்ற அந்த பேரின்பத்தை நீங்களும் அடைங்கன்றாரு. நமக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. ஓகே. ஆசீர்வாதம் பண்ணிட்டு வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன். அதாவது நமக்கு மேற்பட்டு இருக்கிறவர்கள் வான் பற்றி நின்ற ரகசியம் சொல்லிட்டேன். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானேன்னு சொல்றாரு. அதாவது பிரபஞ்ச ரகசியங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க உடம்பை பத்தி சொல்ல போற ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணர்வுல தூண்டும். ஓகே. நம்ம டச் பண்ணோம். ஸோ இந்த திருமந்திரத்தை நீங்க படிக்க படிக்க புரியுன்றாரு. படிச்சவனே புரிஞ்சிடாது. பற்ற தலைப்படும் தானேன்றாரு. ஸோ திருமந்திரத்தை சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ திருமூலர் யாருன்னு சொன்னா சதாசிவன். சதாசிவன் சொன்னா எதுனாலும் சரியா தான் இருக்கும். நம்ம கண்ணை மூட்டு நம்பலாம், இறைவன் சொன்னது ஆமா எடுத்துக்கலாம். அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க உடம்பை பத்தி சொல்ல போற இந்த திருமந்திரத்தை படிங்க, இந்த உணர்வுள்ள மந்திரத்தை படிங்க. படிக்க படிக்க உங்களுக்கு புரியுன்றாரு. விஷயம் என்னன்னா, படிச்சவனே புரிஞ்சிடாது. புரியுது. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்போம். கேள்விகள் தான் தேடலா மாறும். அந்த தேடல்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் அவர் சொல்ல வர விஷயம். திருமந்திரம் படிக்கிறதுனால என்ன கிடைக்கும், நான் யாரு அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். எப்படி சிவனுக்கு அடையாளம் கிடையாதோ, அடையாளம் பட்டதுன்னு அடையாளமாக தான் நம்ம வந்து சிவலிங்க சுரூபத்தை நம்ம வந்து ஈசனாக வழிபட்டு இருக்கோம். அந்த சிவத்துள்ள அடங்குன இந்த சித்தநாதர்களுக்கும் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, அவங்க தாய் தகப்பன் பேர் என்ன, எந்த விஷயமும் நமக்கு வந்து தெரிய வராது. அதனால தான் திருமந்திரம் வந்து தெளிவாக எதை மட்டும் நமக்கு கொடுத்துருக்குன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. என்னை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணாத, நீ யாரு, நீ எதுக்காக பிறந்த, உன் கடமை என்ன, நீ எப்படி வாழணும், என்ன சொல்லணும்னா எப்படி உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும், எப்படி மூச்சு விடணும் முத கொண்டு திருமந்திரம் சொல்லி கொடுக்குது. ஸோ நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. இது வந்து சிலர் என்ன நினைச்சுப்பாங்க, திருமந்திரம் சித்தர் பாடல்கள் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் போயிடுவோம், சிவபக்தியில் ரொம்ப ஈடுபட்டு தீவிரமா வந்து சாமியாரா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. திருமந்திரம் வந்து நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டி நூல். ஈசன் வந்து நம்ம படைச்சது நல்லபடியாக வாழ்றதுக்காக தான். அப்போ நல்லபடியாக வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி கைடு மாதிரி தான் திருமந்திரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. திருமந்திரம் மட்டும் இல்லை, ஏனைய சித்தநாதர்களுடைய மெய்யல் நூல் எல்லாமே அதுதான். போவர் 7000 ஆகட்டும், அகத்தியரோட பாடல்களாகட்டும், எல்லாமே வந்து வாழ்க்கைக்கான எப்படி வாழணும் அப்படின்றது வந்து மோட்டிவேஷனலாக இல்லாமல் எப்படி மூச்சு விடணும், எப்படி மூச்சை நிப்பாடணும், எப்படி வெளியே விடணும், எப்படி நடக்கணும், ஒரு மனிதன் சக உயிர்கள்ட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கிறணும், இந்த பண்புகள் எல்லாம் சொல்லித்தர்றது தான் வந்து
மெய்யியல் நூல்கள். அதில் திருமந்திரம் முதன்மையான நூலாக இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து முழுமையாக நம்ம வாழ்வியலுக்கான நூல். இதை வந்து மனிதனை பிறப்பெடுத்த யாருனாலும் தைரியமாக எடுத்து சந்தோஷமாக படிக்கலாம். படிக்கிறதுனால சந்தோஷம் கூட தான் செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்படுமே தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து முழுமையான சாமியாரெல்லாம் போயிட மாட்டீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால் இன்னும் சொல்லணும்னா இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்குமே கூட ஒரு திருமந்திரம் அவசியமானது. ஒரு மனித வாழ்க்கையை எப்படி சரியாக வாழணும் அப்படின்றத சொல்லக்கூடிய நூல். இதில் வந்து பரியங்க யோகம்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். ஸோ இந்த அளவுக்கு வந்து சில பல விஷயங்களை வந்து திருமந்திரம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் படிக்காதனால தான் நம்ம இன்னைக்கு தப்பான சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சமூகம் மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததிகளும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய நூல் வந்து திருமந்திரம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, இப்போ திருமூலருக்கு வந்து பிறப்பு அவரை பற்றியான ஆராய்ச்சிகள் தேவையில்ல அப்படின்னு நிறையா சொல்லிட்டீங்க, அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது. ஆனால் திருமூலரை பற்றியான நிறைய புராண கதைகள்லாம் இருக்குல்ல, அவர் எங்கே இருந்தார், எப்படி போனார், வாழ்ந்தார், அந்த மாதிரி உடம்பு விட்டாரு, வேற கூடு மாறினாரு, போனாரு, அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் என்ன சொல்லப்படுது? நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, அவரே தன்னை வந்து சதாசிவ நிலை அடைஞ்சு அங்கிருந்து தான் நமக்கான ஞானத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சதாசிவனுக்கு எப்படி அடையாளம் இல்லையோ அது மாதிரி சித்தநாதருக்கு அடையாளம் இல்லை. அப்படின்னும் போது வந்து இவரு இமாலயத்துல இருந்து பொதிகைக்கு வந்தாரு, ககன மார்க்கமா வந்தாரு, பறந்து வந்தாரு. கீழே வந்து ஒரு இடையர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிருந்தவர் மறந்து விழுந்துட்டனால அவரோட மாடெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியான ஒரு கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்படாதவங்களுக்காக நான் சிம்பிளா சொல்லிடுறேன், எளிமையா சொல்லிடுறேன். அதாவது இவர் வந்து இமாலயத்துல இருந்து வந்த மாதிரி, அதாவது வடக்க இருந்து தெற்க வந்துட்டு இருந்திருக்கிறாரு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியில் வரும்போது ஒரு மாடு அந்த கால்நடைகள்லாம் வந்து சுத்தி நின்று அழுதுட்டு இருந்துச்சான். என்னன்னு வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு அந்த அவங்கள மேய்க்கக்கூடிய அந்த இடையர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மரணிச்சு கிடந்தாரு. அதனால மாடு எல்லாம் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்துச்சு. உடனே அந்த மாடுகளுக்காக வந்து இறக்கப்பட்டு அவருடைய அந்த இடையருடைய உடலுக்குள்ள போயிட்டு, அந்த மாடு மேய்க்கிறவரோட உடம்புக்குள்ள போயிட்டு இவரோட ஆத்மாவை அங்கே கொடுத்து, இவர் வந்து அந்த ஆத்மாவோட இருக்கும்போது அந்த எழுந்த பின்னாடி அந்த மாடுகளும் சந்தோஷப்பட்டாங்க. இவரும் அந்த அப்புறம் மாடுகளை மேய்ச்சிட்டு அந்த குடும்பத்துக்கு போறாரு. அங்கே போனோம்னா அந்த மனைவி வந்து இவங்கள்ட்ட நெருக்கமாக மனைவி கணவன்ட்டு நெருக்கமாக பழக சகஜம் தான். எப்பயும் மாதிரி அவங்க நடந்துக்கிறது வந்து இவருக்கு ஆனால் அது சரியாக வராது. இவர் பிரம்மச்சரி இல்லையா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பொறுத்துக்க முடியாதனால உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து, அதாவது அந்த இடையனோட பேர் வந்து இடையர் குலத்தை சேர்ந்த ஒரு பேர் வந்து மூலன் அப்படின்னு புராணம் சொல்லுது. அப்படிப்பட்ட அவர் உடம்புக்குள்ள போய் இவரும் வந்து மூலன்ற பேர்லயே வாழ்ந்ததாகவும், அதுக்கப்புறம் எதிர்காலத்துல இவரை பத்தி தெரிஞ்சதுனால திருமூலர் அப்படின்னு மரியாதைக்குரிய பெயரா திருமூலர் அப்படின்னு ஆயிட்டதாகவும் புராண கதைகள் இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படிதான் இருந்து 3000 பாடல்களையும் திருமந்திரம் சொல்லுவாங்க. ஒரு மரத்தடியில உட்காந்து எழுதினார் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அடையாளமற்ற சித்தநாதர்களுக்கு அடையாளம் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதனால அது நிஜம் கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. மூலனுக்குள்ள ஒரு போனாருன்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மை. அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, புராணங்களுக்கு அடிநாதமா தத்துவங்கள் இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து திருமந்திரத்தையோ திருமூலரை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை ஒரு கதை வம்சமா கொண்டு போகணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கதை அது நிஜமான கிடையாது. அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஏன் மூலன்னு அந்த இடையனுக்கு பேர் வச்சாங்க புராணத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமூலர் சொல்றாரு, நந்தி அருளாலே மூலனை நாடி சொன்னாரா. மூலன் அப்படின்ற இங்க மூலாதாரம். நந்தியர்களால் அவர் வந்து நந்திட்ட நன்மை செய்யக்கூடிய தீ வந்து அவர் உந்துதல் பண்ணுது. நீ மூலாதாரத்தை பிடிச்சா உனக்கு நல்லது நடக்கும், நீனே சதாசிவன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இவர் வந்து மூலனை பிடிக்கிறாரு. யார? மூலாதாரத்தை பிடிக்கிறாரு. மூலாதாரம் தான் இங்க மூலனை சொல்லப்படுது. மூலாதாரம்ன்றது முதல் சக்கரம். 6 சக்கரங்கள் முதன்மையான சக்கரம் வந்து மூலாதார சக்கரம். அதுதான் ஆரம்பம். அதைதான் நம்ம வந்து அவங்க அங்கயோக பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 விதமான யோக பயிற்சிகளையும் நான் வாழ்நாளில் கடைபிடிச்சு இதெல்லாம் கடைபிடிச்சு அதில் உச்சநிலை அடையும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்டமா சித்தி கை வந்துடும். ஒரு சித்தர்கள் ஆயிடலாம். இந்த பயிற்சியை கடைபிடிச்சு பயிற்சியின் மூலமா ஒருத்தன் சித்தன் ஆயிடலாம். ஆனால் அழிவற்ற சித்தநாதன் ஆகணும்னா மெய்ஞானத்துக்குள்ள வரணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நந்தியர்களே நான் மெய்ஞானத்துள் நன்னின்றாரு.
அந்த மெய்ஞானம் அப்படின்றத பற்றி நம்ம பின்னாடி ஒரு நாள் சொல்லுவோம், பேசுவோம். ஓகே. அங்கே வரும்போது தான் பிறப்பற்ற நிலைக்கு போக முடியும். இனிமேல் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்றது பிறவி பெருங்கடலை தாண்டுற ஒரு நிலை அது. ஸோ அது எப்போ வரும்னா மெய்ஞானத்துக்குள்ள வரும்போது தான் வரும். ஸோ அதனால் வந்து திருமூலர் மூலாதாரத்துக்கு அடைஞ்சு அதை புரிஞ்சு அதை சரியான முறையில் இயக்கி அந்த 6 ஆதாரங்களையும் சரியாக இயக்குறவங்க தான் 6 இயங்கள்னு சொல்லுவோம், 6 சக்கரங்கள்னு சொல்லுவோம். அதனால தான் ஒரு ஆரியன் நம்ம சொல்கிறது தான். இப்போ இந்த ஆரியன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆமா. இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கலா அரசியலா ஆரியன் திராவிடம்ன்ற சண்டை நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த ஆரியன்றதுக்கான அர்த்தம் வந்து என்னன்னா 6 சக்கரங்களை இயக்க தெரிஞ்சவன் அர்த்தம். இயக்க தெரிஞ்சவன் ஆரியன். அப்ப அது ஒரு ஜாதி கிடையாது, தமிழ்ல முன்னாடி பிரிவு கிடையாது. அது ஒரு இல்ல அப்படி எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஒரு பிரிவுக்கான ஒரு இனக்குழுவுக்கான பேரா வச்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்ல வந்து அழகு என்னன்னா ஒரு பெயரே ஒரு பொருளையோ பிரிச்சோம்னா பொருள் தரும். ஆமா. ஸோ அந்த வகையில வந்து இங்க ஆரியம் அப்படின்றத வந்து பிரிச்சா எந்த மொழியிலுமே பொருள் கிடைக்காது, தமிழ்ல மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 6 மற்றும் இயக்கம். அதாவது ஆன்றது 6, ரியம் அப்படின்றது வந்து அதோட ரிதமெட்டிக்கலா இயங்கக்கூடிய தன்மையில சொல்லக்கூடியது. ஸோ இந்த இயக்கங்கள் தான் இந்த இயக்கத்தை சரியா புரிஞ்சு உயர்நிலை அடைகிறவங்க வந்து ஆரியன் அப்படின்றத நம்ம சொல்றோம். திருமூலர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் ஒரு ஆரியன். அவரை வந்து வடக்கிருந்து வந்தான்னு சொன்னதுக்கான காரணத்துக்காக சொல்ல வந்தேன். ஏன் ஆரியன் சொல்றாங்க, இவர் ஆரியன் நினைச்சிட்டாங்க, அதனால வடக்கிருந்து வந்தான்னு நினைச்சு சொல்லிக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க கதையில. ஆனா விஷயம் அது கிடையாது. அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு யாருக்கும் தெரியாது. அவர் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் வாழ்க்கையில் நடக்கல. அவர் வந்து அவருடைய இந்த மெய்ஞானத்துக்குள்ள வந்ததுக்கான வழியும் சொல்லுவார். அவர் எப்படி இருந்தாரு, யாரோட தொடர்பு மூலியமா வந்தாரு, அப்படி அவரோட சேர்ந்த டீம் குழுவை பத்தி எல்லாம் சொல்றாரு ஒரு பாடல்ல. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுது பதஞ்சலி என்றிருவர் என்னோடு என்மருமாம். அதாவது நந்தி அருள் பெற்ற நாதர்களை நாடின் 4 அப்படின்னா சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர், இந்த 4 பேர் முதல்ல. அதுக்கு அடுத்ததா சிவயோக மாமுனின்னு ஒருத்தர். அதுக்கு அடுத்ததா மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிருவர். 4, 5, 6, 7 பேர் ஆயிட்டாங்களா? இவங்களோட சேர்த்து 8வது ஆளா நான் ஒருத்தன், என் மர்மம். நாங்க 8 பேர் தான் உங்களுக்கு பக்தினா என்னன்னு சொல்லி கொடுத்தோம், இறைவன்னா யாருன்னு சொல்லி கொடுத்தோம், வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்தோம்னு சொல்றாரு. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் இருக்காரு இல்லையா, கோயில் சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கீழே வந்து 4 பேர் உட்காந்துருப்பாங்க ரிஷி. அவங்க தான் அந்த சனகாதிகள் 4. சனகர் இவர் சொல்றாரு இல்லையா திருமந்திரத்துல, நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின்னு நந்திகள் 4. அந்த 4 பேர், அந்த 4 பேர் தானா அப்படின்னா கிடையாது. இவங்களோட சேர்ந்து இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அதுல யாருன்னா சிவயோக மாமுனின்னு ஒருத்தர், மன்று தொழுத பதஞ்சலின்னு ஒருத்தர், வியாக்கிரமர்னு ஒருத்தர், அவங்க 2 பேர். அவங்களோட சேர்த்து நான் ஒருத்தன் 8 பேர். நமக்கு இப்ப இன்னைக்கு தெரியுது நந்தி இவர் தட்சிணாமூர்த்தி கீழே வந்து 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு. 8 பேர் இருக்கிறாங்க அந்த டீம். இந்த 8 பேர் தான் இந்த மனித குலத்துக்கு பக்தினா என்ன, இறைவன்னா என்ன, இறைவன்னா யார் அப்படின்ற விஷயத்த முத கொண்டு வந்தவங்க. இது அவர் மட்டும் சொல்லலை. இந்த பக்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பரப்பணும், இறைவனை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னு துவங்கப்பட்ட முதல் மடமே திருமூலருடைய மடம் தான். திருமூலருடைய மடமா? ஆமா. இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகர் சொல்லுவார். போகருடைய நம்ம போகநாதர் இருக்கார் இல்லையா, 12 ஒருத்தர், அவருடைய குருநாதர் தான் திருமூலர். போகருக்கு குருநாதருடைய குருநாதர். போகருக்கு குருநாதர் காலங்கிநாதர். நம்ம திருமூலருடைய முதன்மையான சீடர் அவர் காலங்கிநாதர். ஆமா. ஸோ அவர் தான் வந்து அவருடைய சீடர் தான் போகர். போகர் என்ன சொல்லுவாருன்னா முந்தி உதித்த மூலன் மடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி உதித்தது பக்தியை கொண்டு பரப்பணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட மடம் மூலனுடைய மடம். இவருக்கு முன்னாடி 7 பேர் சொன்னோம் பாத்தீங்களா, நந்திகள் 4 மற்றும் பதஞ்சலி வியாக்கிரமர், சிவயோக மாமுனி. அப்புறம் இவர் 8 பேர். இவங்க 8 பேர் சேர்ந்து விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இறைவன்னா யாரு, நாம யாரு, எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு மரணிக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. இதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை முதல் செய்கிறது யாருன்னா திருமூலர். திருமூலர். ஸோ அதனால தான் முதல் இதெல்லாம் எந்த யுகத்தில் நான் நடந்திருக்கும்?
இவங்களோட சித்தர்களுடைய அடையாளங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பாத்தீங்களா, அது மாதிரி வந்து இவங்களோட காலத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க ஆனா முடியும். இந்த மேற்கோள் அந்த பாதங்கள்ல மேற்கோள்ல வச்சு நீங்க இப்ப அதை நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆமா கண்டிப்பா. இது முதல்ல மடம் ஒண்ணு உருவாயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இல்ல அவர் சொல்லியிருக்காரு, அதான் அவரே சொல்லியிருக்காரு, போகர் சொல்றாரு, காளிங்கநாதர் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதில் வந்து முதல்ல இந்த விஷயத்த மக்கள்கிட்ட சேர்க்கணும், மக்களை வந்து பண்படுத்தணும், மக்களுக்கு பக்தினா என்ன, இறைவனா யாருன்றது சொல்லணும் அப்படின்ற முதல் அடி எடுத்து வச்சது வந்து திருமூலர் தான். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு அப்புறம் உயர்ந்தவர் நீங்கள் தெரிஞ்சுங்க. காலத்தால் எவ்வளோ முற்பட்டவராக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு மனிதர்களுக்கு பக்தினா என்ன, அகத்தியருக்குன்னா பின்னாடியா இங்கே ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. திருமந்திரத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, அகத்தியம். அதுல அதிகாரத்தோட பேரு அகத்தியம். ஓகே. இப்படி ஆரியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அகத்தியம் அப்படின்னா அதையும் பிரிச்சா பொருள் தரும். அகம் பிளஸ் இயம், அகத்துக்குள்ள இயங்குது இல்லையா தீ, மூலாகினி, அதை சரியா அதை பத்தி சொல்லக்கூடியதான் அந்த அகத்தியம்ன்ற அதிகாரம். நமக்குள்ள இயங்கக்கூடிய அகத்துக்குள்ள இயங்கக்கூடிய அந்த தீயை வந்து சரியா கையாள தெரிஞ்சவன் அகத்தியன். ஆக இங்க எல்லாருமே அகத்தியர் தான். இன்னும் சொல்லணும்னா எல்லா சித்தநாதர்களும் அகத்தியர்கள் தான். அது ஒரு படிநிலை. அகத்தியர் நாம ஒரு கேரக்டரா நம்ம தனியா அவர் ஒருத்தர் இருக்காரு. திருமந்திரம் அப்படி சொல்லல. திருமந்திரம் அகத்தியம்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அகத்தியம்னா அகத்துள்ள இயங்கக்கூடிய இயக்கம், நந்தி, அந்த நம்ம உயிர் ஆற்றல், அதுதான் அகத்தியம். அகத்தியம். ஓகே. அகத்தியா. அவ்வளோதான். இது அகத்தியரை பற்றி ஒரு பாடல் வந்து, அதாவது அகத்தியரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புராணத்தை பற்றின தத்துவம் இந்த திருமந்திரத்தில் இருக்கு. அருமையான தத்துவம். என்ன அந்த புராணத்தை சொல்கிறேன். அதாவது சிவன் பார்வதி திருமணத்துக்காக வந்து கைலாயத்தில் எல்லாருமே கூட்டமாக ஒரு பக்கம் கூட்டிட்டாங்க. அதனால பூமி ஒரு பக்கமாக சரிஞ்சிருச்சு, வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருது. ஸோ இப்படி ஒரு கதை இருக்குது. அதாவது எல்லா தேவர்களும் மனிதர்களும் எல்லாருமே வந்து சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கைலாயம் போயிட்டதுனால பூமி உருவகமாக அப்படி சாஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை வந்து சமப்படுத்துறதுக்கு நந்தி, அதாவது அகத்தியரை வந்து சிவன் வந்து கட்டளையிட்டு, அகத்தியா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால பூமி இந்த மாதிரி சரிஞ்சிச்சு, நீ ஒருத்தன் தென்பகுதிக்கு போ, நீ போயிட்ட அப்படின்னா வந்து சமமாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இது வந்து அகத்தியரை பெருமைப்படுத்துற மாதிரி. சிவன் வந்து அகத்தியர் மேல எவ்வளவு பெரிய மதிப்பு வச்சிருக்கிறாரு, அவர் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு, அதனால அவருக்கு அவ்வளவு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சா கூட, அப்ப அந்த அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல எல்லா தேவர்களும் கேட்பாங்களாம், நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம், அகத்தியம் ஒருத்தர் அங்க போனா சரியா வந்துருமா, சமமாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அகத்தியர் போல் சொல்லுவார், சிவன் சொல்றதா கதை போகும். அது உள்ளபடியே அதே மாதிரி தான் ஆகும். இவர் வந்து தென்புதியை தேடி வருவார், வந்து இங்கே புதிய மலையில் வந்து வந்த பின்னாடி உலகம் சமநிலை அடையும்னு சொல்லி ஒரு படம்ல வந்திருக்கு, அகத்தியர் படம். அதில் வந்து நம்ம இவர் பேர் என்ன, சீரழி கோவிந்தராஜன், அவரோட அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் அந்த பாட்டு பாடிட்டே வருவார். ஸோ இது வந்து புராணம். இந்த புராணத்துக்கான தத்துவம் இங்கே திருமந்திரத்தில் இருக்கு. அதாவது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து, நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றதென்று எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய முடுகிய வயதில் முன்னீர் என்றானேன்னு சொல்லுவார், திருமூலர் சொல்றாரு. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த புராண கதையில பூமி ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் உயர்ந்து இருந்துச்சு, அதை வந்து சமப்படுத்துறதுக்கு அகத்தியன் வந்து இன்னொரு பக்கத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு, போன பின்னாடி சமமாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. இது அப்படியே நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதாவது இவர் உடம்புக்கு சொன்னதை அவங்க வெளியில வச்சிருக்காங்க. உடம்புக்கு, அதாவது உடம்பு வந்து நடுவு நில்லாது சரிகிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சுழுமுனை மார்க்கமா சுவாசிக்காம இடகளை பிங்களை சுவாசங்களை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த உடம்பை விட்டு உயிர் ஒரு நாள் கிளம்பிடும், இந்த உடம்பு ஒரு நாள் கெடும். இந்த உடம்பு தான் இங்க உலகம், உலகம் சரிஞ்சு கெடும். இதை உணர்ந்த ஈசன், நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய யாருன்னா ஈசன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசன் உணர்ந்துட்டு நடுவு நில்லாது உலகம் சரிந்து கெடுகிறது, அதனால நடுவுல அங்கி அகத்தியே. கவனிங்க, நடுவுல, அதாவது நம்ம உச்சியிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் எடுத்தோம்னா நடு பகுதின்றது வந்து நம்மளோட மூலாகினின்னு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி. நம்மளோட முதுகெலும்புக்கு 4 விரற்கடை கீழே உள் பக்கமா, அதான் குண்டலி, கொளித்த குண்டலி இருக்கிற இடம். அதுதான், அங்கதான் நடுவுல அங்கி அகத்தி இருக்கிறாரு. நடுவுல அங்கி அகத்தி இருக்கு. ஆமா, அகத்தியர் அங்க வர்றாருல, இங்க அகத்தி. அங்க இருக்க அகத்தியர் தான், வெளியில இருக்க அகத்தியரா சொல்லப்படுறதா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகத்தி. அந்த தீக்கு ஈசன் கட்டளை இடுறாரு, நடுவுல அங்கி அகத்தியே முடுகிய வையத்தில் முன்னேறு என்றானே. கிளீனா சொல்றாரு பாருங்க.
முடிவு பெறாத வையம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நம்ம உடம்ப முடிகிய வையம்னு சொல்றாரு, முடிவு பெற்ற வையம்னு சொல்றாரு. இந்த முடிவு பெற்ற வையத்துல முன்னீர் நின்றானே என்றாரு. முன்னீர் அப்படின்னா முன்னாடி போய் நில்லு, இங்க போய் நில்லுன்றாரு. ஆங்கை சக்கரம் போ, சகசிரம் போ, அதை தாண்டி பிரம்மரந்திரம் போ அப்படின்றாரு. அதனால நம்ம வந்து இந்த பாடல அவர் சொல்லக்கூடிய தத்துவம் என்னன்னா, நீ நார்மலான சராசரியான சுவாச நாடிகள் பயிற்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உலகம் அந்த உடம்பு ஒரு நாள் கெட்டு சரிஞ்சு விழுவீங்க, ஆத்மா கிளம்பி போயிட்டே இருக்கும். உள்ள இருக்க அகத்தி வந்து கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அதை உணர்ந்த ஈசன் என்ன சொல்றாரு, அதனால நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுழுமுனை மார்க்கமா சுவாசிக்கணும், நடுநாடி வழியா சுவாசிக்கணும், இடகலை பிங்களை ரெண்டையும் பிணைச்சு நடுநாடி வழியான சுவாசத்தை நீ பண்ணணும். பண்ணேன்னா தான் வந்து மூலாக்னி மேல எழும்பும். அப்ப மூலாக்னி வந்து அவ்வளவு ஈஸியாலாம் இப்ப இந்த சொல்றேன் கேளுங்க. மூலாக்னி வழியா நடுநாடி வழியா சுவாசம் பண்ணணும். சுவாசம் பண்ணி இங்க உச்சிக்கு வந்து நம்ம மூல அக்னியை கொண்டு வரணும், அகத்தீயை கொண்டு வரணும், அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீயை கொண்டு வந்துட்டோம்னா இந்த உடம்புக்கு அழிவு இல்லை. இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம நடு சுவாசம் வழியா சுவாச முறையை பயிற்சி பண்ணி பிராணாயாம பயிற்சி பண்ணி நடுவில் இருக்க அங்கேயே அவ்வளோ சீக்கிரம் எழுப்பிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா அது ஒரு முரட்டு காலை, அது அவ்வளோ சீக்கிரம் வசப்படாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இடகலை பிங்களை சுழும்னா இந்த 3 நாடியையும் 3 கயிறா பாவிச்சு அதாவது மூலாதாரத்துல கோர்த்து மூச்சை மேல இழு. மெல்ல மெல்ல அது வரும், வந்து அப்படியே எடுத்து வந்து மேல கொண்டு வந்து நிப்பாட்டிடு. அவ்வளவு ஈஸியா அவன் வரமாட்டான். நடுவில் இருக்க அந்த நந்தி அவன் ஒரு முரட்டு காலை மூக்கணாங்கயிறை போட்டு இழு. அதாவது மூக்கணாங்கயிறு நீங்க சொல்றது வந்து நம்மளோட சுவாச நாடிகள், இடகலை பிங்களை நடுநாடி சுதுமா, இந்த நாடிகளை இணைச்சு மூக்கணாங்கயினை போட்டு அதாவது மூக்குல மாட்டி மேல இழு, சுவாசத்தை மேல இழுத்து நீ பயிற்சியை பண்ணு. மேல வந்துட்டா நீ தப்பிச்சிருவ, இந்த உலகுக்கு அழிவு இல்லை அப்படின்ற விஷயத்த தான் தத்துவமா சொன்னது. இவங்க சொன்ன தத்துவத்தை தான் வெளியில நம்ம புராணமா எப்படி கதை சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, இவ்வளவு அழகான கதை. சிவன் இப்ப இந்த இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த நந்தி நடுவுல அகத்தி இங்க முன்னாடி வந்து நிக்கிறது இருக்காரு இல்லையா, ஆங்கை சக்கரத்துக்கு சகசிராரத்துக்கு வர்றது. இப்ப இங்க வந்து அகத்தி வந்து ஒரு பெண்ணாவும் இந்த சகசிராரத்துல இருக்கக்கூடிய இறையாற்றல் இருக்கு இல்லையா, அது வந்து சிவம் ஆணாவும். இது சக்தி சிவன் சேர்க்கை வந்து சதாசிவ கல்யாணம், அதாவது சிவன் பார்வதி கல்யாணம். இதான் அங்க நம்ம புராணத்துல திருமணமா வந்து பாவிக்கிறாங்க. ஆமா, 2 சேர்றதான் இந்த திருமணம். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா. திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா முழுமையா தத்துவங்களை சொல்லியிருக்காரு. இந்த தத்துவங்களை வந்து மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக புராணங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ புராணங்களோட அடிநாதமா இருக்கிறது தத்துவங்கள். ஸோ இந்த தத்துவங்களை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காணொலியிலும் அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேண்ணா, கண்டிப்பா. இப்ப இது ஃபைனலா திருமூலருக்கு வந்து அது புராண கதை தத்துவங்கள் பேஸ் பண்ண கதை மூலமா திருமூலர் யாருன்னு வந்து காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரே சொல்லிட்டாரு யாரு என்ன உடம்பு இயக்கத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த திருமந்திரம் அப்படின்ற அந்த புனிதமான அந்த நூலை வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த நூலை கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுவோம். அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் பதிவா இருக்கும், விழிப்புணர்வு பதிவா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம். அது இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நிச்சயமா இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதை பார்க்கக்கூடிய மக்களும் இறைவனுடைய, ஏன்னா திருமந்திரத்தை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சதாசிவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நம்ம படிக்கும் போதும் நம்ம காதில் விழும்போதும் கேட்கும் போதும் நமக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய களத்தை நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல்லேருந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை ஒரு திருமூலரோட அடியாருக்கு அடியேனா நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றினா. தொடர்ந்து இந்த 3000 பாடல்களை எப்படியாவது நம்ம சேனல் ஊடாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து பயணிப்போம். சந்தோஷம். உங்களோட நல்ல முயற்சி, நம்மளோட முயற்சி எல்லாம் வெற்றியாகும். நன்றி, வணக்கம். நன்றி.